ஸோ நமக்கு கண்டினியூஸா பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 13 பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 13 இஸ் ஒன் வேர்ட். சரிங்களா? ஸோ ஒன் வேர்ட் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா லிசன் பண்ணி பாருங்கம்மா. கொஸ்டின் நம்பர் 13 என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் தென் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ இந்த இடத்துல ஒய்யோடைய வேல்யூ எதுல இருந்து எது வரைக்கும் கேட்காங்க. இப்போ திரும்ப சொல்றேன், முன்னாலேயே பார்த்ததுதான். இங்க சைன் இன்வர்ஸ் வச்சுக்கலாம். சைன் இன்வர்ஸ். ஸோ சைன் இன்வர்ஸ். அப்போ இந்த உள்ள போடக்கூடிய வேல்யூ என்னவா இருக்கும்? ஞாபகம் இருக்குதா? உள்ள போடக்கூடிய வேல்யூ என்னவா இருக்கும்? சைன் இன்வர்ஸ் பக்கத்துல வரக்கூடிய வேல்யூ என்னவா இருக்கும்? கண்டிப்பா இஸ் ஆல்வேஸ் பி தி ரியல் நம்பரா இருக்குமா? ரியல் நம்பர். எஸ் சார். ரேஞ்ச்ல இருக்கும். எஸ். இதனுடைய அவுட்புட் ஆன்சர் கண்டிப்பா என்னவா இருக்கும்? ரேடியனா இருக்குமா? ரேடியன் ஆர் டிகிரி. அப்படிதானமா? எஸ் சார். ரேடியன் ஆர் டிகிரி. அப்ப நமக்கு எல்லாமே டிகிரில தான் கொடுத்திருக்காங்க. அடுத்து 0 பை 0 பை மைனஸ் பை பை 2 பிளஸ் பை பை 2 மைனஸ் பை பை 2 பிளஸ் பை பை 2. அப்ப இங்க சைனா இருக்கு சொல்ல நமக்கு இங்க வரக்கூடிய y இஸ் கால்ட் அஸ் ரேஞ்ச்னு அர்த்தம். அப்படிதானமா? ரேஞ்ச் தானமா? அப்படிதானே? அப்ப நமக்கு இங்க உள்ள போடக்கூடியது இஸ் கால்ட் அஸ் இன்புட். அப்படிதானே? சோ இன்புட் இஸ் கால்ட் அஸ் டொமைன் அர்த்தம். டொமைன். அப்படிதானே? அண்ட் இந்த வரக்கூடிய ஆன்சர் இஸ் கால்ட் அஸ் அவுட்புட். சோ அவுட்புட் இஸ் கால்ட் அஸ் ரேஞ்ச்னு அர்த்தம். கேட்டதானமா? எஸ் சார். அப்போ சைன் இன்வர்ஸ் உடைய ரேஞ்ச் யாரு? சைன் இன்வர்ஸ் உடைய ரேஞ்ச் -π/2 to π/2. π/2. வெரி குட். அப்ப நமக்கு வரக்கூடியது க்ளோசிங் பிராக்கெட். க்ளோசிங் பிராக்கெட் போட்டுருப்பாங்க. க்ளோசிங் பிராக்கெட். அப்போ ரவுண்ட் பிராக்கெட்னா என்ன அர்த்தம்? அப்ப இந்த -π/2 +π/2 வராது. அப்படிதானே? அப்ப இங்க நமக்கு ரெண்டுமே வரும். அப்ப நமக்கு ஆப்ஷன் யாருமா வருவாங்க இந்த இடத்துல? ஆப்ஷன் யார் வருவாங்க? ஆப்ஷன் B is right answer. கேட்டதானமா? Yes sir. Option B is right. -π/2 to +π/2 is the right answer. Okay தானமா? புரிஞ்சுச்சா? Yes sir. அப்ப நம்ம கேக்குறது y is called as range னு அர்த்தம். இப்போ நம்ம மறுபடியும் क्वेश्चन, what is the x ஓட ஆன்சர்? and the option இல்ல. what is the x ஓட ஆன்சர்? x ஓட ஆன்சர் இன்புட் தான. இன்புட் அது -1 to 1 இருக்கும். yes very good. closing bracket -1 to +1. முடிஞ்சிச்சு. வெரி குட். சூப்பர். அவ்வளவுதான்மா. அப்ப நம்ம क्वेश्चन நம்ம தான் திங்க் பண்ணிக்கணும். சரிங்களாமா? ஓகே ஃபைன். அல்ஹம்துலில்லாஹ். क्वेश्चन 14 மா. 14 சம் ஆன்சர் பண்றீங்களா? ஓகே. ஓகே ஃபைன். சோ யூ ஆன்சர் இட். அதாவது கேர்ஃபுல்லா பண்ணனும், மறந்துட கூடாது. சரிங்களா? சரி. ஃபர்ஸ்ட் நான் क्वेश्चन எழுதிக்கிறேன். tan inverse √3 minus secant inverse -2. சரிங்களாமா? ஓகே. இப்போ tan எந்த டிகிரிக்கு √3 வரும்? tan எந்த டிகிரிக்கு √3? 60 degrees. 60 டிகிரி. நம்ம 60 டிகிரி போ π/3 போட 16 போட்டுட்டா 60. ஓகே சார். ஓகே 60 டிகிரி. சூப்பர்மா. மைனஸ் இப்போ சீக்கன்ங்கிறது யாரோடைய ரெசிப்ரோக்கல்? cos ன்னு சொல்லலாமா? சீக்கன். இது எப்படி எழுதலாம்? cos இன்வர்ஸ் -1/2 வருமாமா? ஒரு மைனஸ் மறந்துருங்க. பிளஸ் cos எந்த டிகிரிக்கு? cos இன்வர்ஸ் எந்த டிகிரிக்கு +1/2 வரும்? 60 degrees again. 60 டிகிரி. வெரி குட். ஆனா நமக்கு மைனஸ்ல இருக்குது. அப்போ இந்த cos இன்வர்ஸ் -1/2ங்கிறது நமக்கு செகண்ட் குவாட்ரண்ட். அப்ப செகண்ட் குவாட்ரண்ட் எந்த டிகிரிக்கு மைனஸ் வரும்? எந்த டிகிரிக்கு -1/2 வரும்? டயக்ராம் போட்டு காமிங்க. x y x போட்டேன். சோ இங்க நமக்கு 60 டிகிரி. அப்படிதானே? இது நமக்கு 60 டிகிரி. செகண்ட் இதுல வந்து cos பாசிட்டிவா இருக்கும். ஏன் y செகண்ட் குவாட்ரண்ட்ல யார் பாசிட்டிவ்? ஆல் எஸ். செகண்ட் குவாட்ரண்ட் sin and cosec தான். எஸ் சார். எஸ் சார். sin and cosec. அப்படியே cosec தான பாசிட்டிவா இருக்கும். cosec வந்து நெகட்டிவ், cos வந்து நெகட்டிவா இருக்கும். எஸ். அப்ப இது நமக்கு 60 டிகிரினா அதே 60 டிகிரி நீங்க செப்பரேட் பண்ணீங்கனா 180 -60 120. வெரி குட். சோ 120. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் 60 -120 செப்பரேட் பண்ணா -60. so -60 is called as -π/3, right? Yes sir. What is the -π/3 option? Option is B. புரிஞ்சுக்க முடியுதாமா? Yes sir. அவ்வளவுதான்.
செகண்ட் குவார்டர்ல வந்து சைனும் கொசிக்கனும் தான் பாசிட்டிவ், காஸ் வந்து நெகட்டிவா இருக்கும். சரிதானே? ஓகே சார். டவுட் இருக்குதா? நோ நோ நோ, நான் இது எழுதிக்கிறேன். எழுதி தரவும் எழுதிக்கங்கம்மா. புரியுதாமா? எஸ் சார். அப்போ காஸ் பிளஸ் 1/2, காஸ் இன்வெர்ஸ் பிளஸ் 1/2னா 60, காஸ் இன்வெர்ஸ் மைனஸ் 1/2னா 120. சரிங்களா? மறந்துடக்கூடாது, கேர்ஃபுல்லா பண்ணணும் இன்ஷால்லா. எஸ் சார். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணலாமா? எஸ் சார். ஓகே. ஸோ அடுத்து நம்ம என்ன படிக்க போறோம்னா ப்ராப்பர்ட்டி படிக்க போறோமா, முழுக்க முழுக்க ப்ராப்பர்ட்டி தான். சரிங்களா? ஸோ பாருங்க, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன். ஸோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், பட் உங்களுக்கு சம்டைம் ஒன் வேர்டு கேட்கறதுக்கான இந்த ஃபார்முலா ஃபுல்லாக என்ன பண்ண ரீல் கலெக்ட் பண்ணி தரேன். ஸோ நீங்க எழுதிட்டே வாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க, sin inverse of x is equal to answer x when x belongs to -1, +1. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி மா. ஸோ ஃபார்முலா நம்பர் 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இதனுடைய ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா sin inverse x is equal to x. நல்லா கவனிக்கணும். sin inverse x, ஆன்சர் x. எப்போ இந்த x உடைய ஆன்சர் -1 to +1 இருந்துச்சுன்னா, x உடைய ஆன்சர் -1க்கும் +1 ஆகும், அல்லது இன் பிட்வீன் நடுவுல எக்ஸ்டெண்ட் பண்ண ஆன்சர் x ன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஓகே தானேமா? செகண்ட் ஃபார்முலா பாருங்க. செகண்ட் ஃபார்முலா, இப்போ sin இன்வெர்ஸ் வெளியே வந்துட்டு sin நமக்கு என்ன போயிட்டு உள்ள போயிடுச்சு. சரிங்களாமா? என்ன வந்துட்டாங்கன்னா sin இன்வெர்ஸ் வெளியே, sin நமக்கு உள்ள, அதே ஆன்சர் x தான். சோ சேம் ஆன்சர் x தான். ஆனா இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய x உடைய வேல்யூவை பாருங்க, உங்களுக்கு தெரியும். x உடைய வேல்யூ -π/2 +π/2. இப்போ உங்களுக்கு நான் சிம்பிளா சொல்றேன், நல்லா கவனிக்கணும். இது உங்களுக்கு புரியாம இந்த விஷயம். இப்போ இந்த இடத்துல sin இன்வெர்ஸ் இருக்குதா? sin இன்வெர்ஸ். அப்போ இந்த x உடைய வேல்யூ என்னவா இருக்கும்? அதாவது x க்கு போடக்கூடிய வேல்யூ நீங்க டிகிரில போடுவீங்களா, ரியல் நம்பரா போடுவீங்களா? ரியல் நம்பர். அப்ப இந்த இடத்துல பாருங்க, x க்கு போடக்கூடிய ஆன்சர் -1 to +1 வருதா? எஸ் சார். வெரி குட். அண்ட் சேம் டைம் இங்க sin இருக்குதா? sin. எஸ் சார். இந்த x க்கு என்ன வேல்யூ போடுவீங்க? இதுக்கு ரேடியன் போடுவோம். வெரி குட், மாஷாஅல்லாஹ், ரேடியன் நீங்க போடும். அப்ப இந்த பாருங்க x உடைய வேல்யூ என்ன கொடுத்துடுறா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சார், ரேடியன்ல கொடுத்திருக்காங்க. ரெண்டு நீங்க மாத்தி போட்டுற கூடாது. எஸ் சார். அப்போ எது உள்ள sin இன்வெர்ஸ் sin, அப்போ x க்கு பதிலா என்ன வரும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். சரியாமா? ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நீங்க மெமரைஸ் பண்ணிட்டீங்க, ஈஸி தான். சோ ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டோம். சோ தேவைக்கான சமயம் பண்ண இது யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஷாஅல்லாஹ். இப்போ எக்ஸாம்பிள் சம் வந்துருமா? எக்ஸாம்பிள் சம். எஸ் சார். ஓகே ஃபைன். பாருங்கம்மா, ஷோ தட் எக்ஸாம்பிள் சம் 3 மா. Example sum 3, show that sum. Subdivision 1. Subdivision number 1. Okay. Sum ஆரம்பிக்கலாமா? எஸ் சார். ஓகே ஃபைன். இப்போ இந்த இடத்துல என்ன செய்ய போறோம் அப்படின்னா, சம் கவனிச்சுக்கோங்க. Show that sin inverse 2x root of 1 minus x square. இதனுடைய ஆன்சர் 2 sin inverse x ன்னு ப்ரூஃப் பண்ண போறோம். என்ன ப்ரூஃப் பண்ண போறோம்? 2 sin inverse x நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த இடத்துல நம்ம ப்ரூஃப் பண்ணி காமிக்க போறோம். ஓகே தானே? சோ ஸ்டெப் பை ஸ்டெப் அது அப்படிங்க தான் இருக்குது. என்ன பண்றேன், உங்களுக்கு சிம்பிளா என்ன பண்றேன், எழுதி காமிச்சறேன். ஈஸியா தான் இருக்கு, எதுவுமே கஷ்டமா இருக்காது. சோ அதனால கேர்ஃபுல்லா பண்ணணும். அண்ட் எந்த இடத்துல நம்ம மெமரைஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்க கண்டிப்பா மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? சோ அதனால கேர்ஃபுல்லா நீங்க பாருங்க, மறந்துடாதீங்க. சரிங்களா? அப்ப இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதை நான் ப்ரூவ் பண்ணதுக்கு என்ன செய்யறேன், ஃபர்ஸ்ட் இந்த x இருக்குதா, x க்கு பதிலா நான் sin θ எடுக்கலாமா. லெட் x is equal to sin θ. ஓகே தானேமா? அப்ப x க்கு பதிலா என்ன எடுத்துட்டேன், sin θ ன்னு போட்டுட்டேன். ஓகேவா? இப்போ நான் டேக்கிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு யாரு அப்படின்னா sin inverse of bracket குள்ள root of 1 minus x square. ஓகே தானேமா? is equal to sin inverse அப்படி போட்டுட்டேன். பாருங்க, அடுத்து 2க்கு 2 போட்டோமா. x உடைய ஆன்சர் யாரு, sin θ. ஓகேவா?
ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸுக்கு பதிலா சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகே தானம்மா? ஓகே சார். ஓகே, இப்போ நமக்கு ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் நமக்கு தெரியணும் கண்டிப்பா, சரிங்களாமா? நமக்கு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா படி 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறது என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்கு? ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி ஃபார்முலா படி சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஒண்ணுன்னு வருமா? எஸ் சார். அதுபடி இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னா ஆன்சர் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு போடலாமாமா? எஸ் சார். ஓகே, அப்ப இந்த ஸ்டெப் எப்படி மாற போகுது? இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப், ஸோ உள்ள 2 சைன் தீட்டா அப்படி இருப்பாங்க. ஸோ ரூட்டுக்குள்ள 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்ங்கிறது காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நமக்கு மாறிடுவாங்க, சரியாமா? அப்ப ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் கால்ட் அஸ் காஸ் தீட்டா. அப்ப ஆன்சர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரிமைனிங் 2 இன்ட்டு சைன் தீட்டா. அப்போ ரூட்ல இருந்து காஸ் வெளியே வந்துடும். அப்ப ஆன்சர் காஸ் தீட்டா. Again, one trigonometry identity formula. What is the formula? Means 2 sin theta into cos theta. Sin 2 theta அப்படின்னு ஒரு ஃபார்முலா வருமா? trigonometry identity. ஓகே, இதான் நீங்க 11th படிச்சிருப்பீங்க, நல்ல டெப்தா படிச்சிருப்பீங்க. எஸ் சார். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன பண்றேன், சோ ரிமைனிங் ஆன்சரை நான் சைன் இன்வர்ஸ் போட்டுட்டு இந்த மொத்த ஆன்சருக்கு நான் சைன் 2 தீட்டான்னு போட்டுக்கலாமா? எஸ் சார். இப்ப இந்த இடத்துல நமக்கு இந்த தீட்டா அப்படிங்கிறது நமக்கு வேல்யூ பெர்ஃபெக்ட்டா தெரியாது. இப்ப என்ன பண்றேன், சிம்பிளா இந்த சைன் இன்வர்ஸ் இந்த சைனை கட் பண்ணிட்டீங்கன்னா சோ மீதி ரிமைனிங் நமக்கு 2 தீட்டான்னு வருமா? எஸ் சார். ஓகே, இப்போ என்ன பண்றேன், தீட்டா வேணும் சார். அப்ப தீட்டா வேணும்னா நல்லா பாருங்க, மேல நான் x is equal to sin inverse x. எஸ் சார். வெரி குட். அப்ப இந்த சைன் இங்க மூவ் ஆச்சுன்னா சைன் இன்வர்ஸா மாறும். அப்ப தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் x ன்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த தீட்டாக்கு பதிலா நான் வேல்யூ மாத்திக்கிறேன். ஆன்சர் 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ரைட் ஹேண்ட் சைட் என்ஸ் ரூட். புரியுதா பாருங்கம்மா சம்மு? எஸ் சார். கஷ்டமா இருக்குதாம்மா? நோ சார், கஷ்டம் இல்லை. அப்ப நம்ம இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம கண்டிப்பா இதுல எதை மெமரைஸ் பண்ணணும் அப்படின்னா, சார் இந்த சம் அப்படி கேட்கறாங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக சைன் தீட்டா போடணும் அப்படிங்கிற விஷயத்தை நீ கண்டிப்பா மெமரைஸ் தான் பண்ணணுமா? நீங்க மெமரைஸ் பண்ணாதான் அடுத்த ஸ்டெப் ஈஸியா இருக்கும், சரிங்க? மறந்துடக்கூடாது. புரிஞ்சுக்க முடியுதாமா? எஸ் சார். ஸோ அதனால அந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் சைன் தீட்டா அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் போட்டு ஸோ மெமரைஸ் அப்படின்னு போட்டுக்கங்க. ஸோ இந்த சம் வந்துச்சுன்னா இதை நீங்க மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும், வழி கிடையாது. ட்ரிகோனோமெட்ரி அப்படின்னா ஈஸியா பண்ண முடியும், சரிங்களா? சொல்யூஷன் ஃபுல்லா. ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமாமா? நான் எழுதிக்கிறேன் சார். ஓகே, தாராளமா எழுதுங்கம்மா. எதுவும் ஸ்டெப் டவுட் இருந்தா கேட்டுக்குங்கம்மா. டவுட் எதுவும் இல்லை சார். இல்ல, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், சூப்பர். இந்த ஃபார்முலாவை சைடில் எழுதியிருக்கேன், அதை நீங்க கொஞ்சம் காப்பி பண்ணிக்கங்க, மறந்துட வேண்டாம். ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு நான் உங்களுக்கு ஆரோ மார்க்லாம் கூட போட்டு கொடுத்துட்றேன். ஸோ இந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாங்கிறது இங்க 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு மாத்திருக்கேன். 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் 2 தீட்டா, சரிங்களா? ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. எஸ் சார். ஓகேம்மா, ஃபைன். நெக்ஸ்ட் டைம் போலாமா? எஸ் சார். ஓகே, ஃபைன். ஸோ இதுலயே நமக்கு செகண்ட் பார்ட் இருக்கு பாருங்க. செகண்ட் பார்ட் இருக்கலாமா? எஸ் சார். ஓகே, ஃபைன். ஸோ சேம் சிமிலர் கொஸ்டின், ஆனா என்ன பண்ணிட்டான்னா பாருங்க என்ன பண்ணிருக்காங்க, காஸ் இன்வர்ஸ் கொண்டு வரும். எஸ் சார். அவ்வளவுதான். அப்போ இத நீ ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ ப்ரீவியஸ் சம்ல இங்க சைன் இன்வர்ஸ் இருந்ததுனால எக்ஸுக்கு பதிலாக நம்ம சைன் தீட்டான்னு போட்டோம், சரிங்களா? அப்ப இந்த சம்ல காஸ் இன்வர்ஸ் இருக்கிறதுனால லெட் அவ்வளவுதான். let x is equal to cos theta. அப்போ taking left answer proceed பண்ணுவோமா? அப்ப நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க, எப்படி அதான் சொல்லுங்க பாப்பீங்களாவே. sin inverse சொல்லுங்க x சொல்லிட்டே வாங்க. Okay, 2x into root of 1 minus x square. Okay, substitute the x உடைய வேல்யூ சொல்லிட்டே வாங்க. அதுக்கு அப்புறம் sin inverse 2 into
ஆ 2 into cos theta, வெரி குட் 2 cos சூப்பர் theta, ஆ under root 1 minus cos square 1 theta. வெரி குட் மா சூப்பர் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்லுங்க பாப்போம் அப்புறம் 1 minus cos square theta, theta is sin theta. வெரி குட் மாஷா அல்லாஹ் 1 minus cos square theta is equal to sin square theta சூப்பர் ஓகே Yes, sir. அடுத்து ப்ரொசீட் பண்ணுங்க 2 மறுபடியும் அங்க cos theta under root cancel ஆயிரும். under root sin square theta வெரி குட் ஓகேங்களா நான் ஸ்டெப் எழுதிக்கிட்டேன் அப்புறம் அடுத்த yes, sir. ஸ்டெப் sin inverse under root cancel ஆயிட்டுனா 2 அப்புறம் sin theta sin yes, sir. theta அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளுக்கு அதே ஃபார்முல். same similar formula what is the formula 2 sin theta into Sin square cos sin theta answer cos theta. sin 2 theta okay Sin 2 theta. okay what is the remaining answer அப்ப எப்படி அதெல்லாம் sin inverse அப்புறம் வந்து மறுபடியும் sin cancel ஆயிரும் 2 very theta. good very good sin inverse sin cancel so remaining 2 theta we want theta so theta when the cos இங்க மூவ் ஆயிருமா அப்ப answer theta Yes, is sir. equal to cos inverse x அப்ப answer எப்படி எழுதலாம் is equal to 2 into 2 cos. into cos inverse x is equal to right hand side Just. true that's the result okay மாமா Yes, sir. டவுட் இருக்குதாமா இல்ல சார். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இல்ல சார். ஓகே ஓகே நெக்ஸ்ட் சம் போலாமாமா எஸ் சார். ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் சம்மா இப்போ இதுல எக்கச்சக்கமான ஸ்டெப்ஸ் ஒளிஞ்சு கிடக்குமா சரிங்களா அதனால கேர்ஃபுல்லா பார்க்கணும் பார்த்துட்டே வாங்க ஸோ இந்த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பா நம்ம நிறைய விஷயத்த நீங்க ஞாபகம் தான் வச்சுக்கணும் சரிங்களாமா ஸோ எக்கச்சக்கமான விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் பார்த்துட்டே வாங்க ஓகே கொஸ்டின் எக்ஸாம்பிள் சம் நம்பர் 4 ஓகே எஸ் சார். ஓகே பாருங்கம்மா இப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் tan inverse cos x by 1 minus sin x இதனுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கேட்குறாங்க இதனுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இந்த டோட்டல் டேம் உடைய என்ன கேட்குறாங்க சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கேட்குறாங்க அப்ப நமக்கு சொல்றாங்க சுருக்க சொல்றாங்க சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க ஓகேங்களா இப்போ நான் இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்ல நமக்கு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்ம்ல நிறைய தெரியணுமா எக்கச்சக்கமான ஃபார்ம்ல தெரியணும் என்ன ஃபார்ம்லாம் பாருங்க ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபார்ம்ல எழுதுறேன் cos 2 theta அப்படின்னு ஒரு ஃபார்ம்ல இருக்குமா ஸோ cos 2 thetaக்குன்னு உள்ள ஃபார்முலா டோட்டல் 4 ஃபார்முலா உண்டுமா cos 2 thetaக்கு எத்தனை ஃபார்முலா உண்டு டோட்டலா 4 ஃபார்முலா உண்டு அதுல ஒரு ஃபார்முலா cos ஸ்கொயர் theta மைனஸ் sin ஸ்கொயர் theta சரிங்களாமா இது ஒரு ஃபார்முலா நான் என்ன பண்றேன் இந்த ஆங்கிள் இருக்கா இல்லையா ஒவ்வொரு இதுலயும் ஆங்கிள் ஸோ இந்த லெஃப்ட்ல உள்ள ஆங்கிள் 2 ஆல் டிவைட் பண்ணா இந்த ரைட்ல உள்ள எல்லா ஆங்கிளையும் நீங்க கண்டிப்பா 2 ஆல் டிவைட் பண்ணிடணும் அப்ப டிவைட் பண்ணா உனக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா cos இந்த 2 கேன்சல் ஆயிருமா அப்ப θ இருக்குமா அப்ப cos θ ஈக்குவல் டு cos ஸ்கொயர் θ பை 2 மைனஸ் sin ஸ்கொயர் θ பை 2 ஓகேவாமா அப்போ இந்த மேல உள்ள இந்த cos x-க்கு பதிலா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா அங்க θன்னு இருக்குது இங்க x-ன்னு இருக்குது அப்போ இந்த ஸ்டெப் எப்படி ப்ரொசீட் பண்ற பாருங்க இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் பிராக்கெட் குள்ள cos x x-க்கு பதிலா அங்க θ இருக்குதா இல்லையா அப்ப θ பை 2 θ பை 2 ன்னு போட்டோம் x இருக்கிறதுனால x ன்னு போட்டுருங்க cos ஸ்கொயர் x பை 2 மைனஸ் sin ஸ்கொயர் x பை 2 ஓகே புரிஞ்சுச்சா பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எஸ் சார் ஓகே டிவைடட் பை இப்போ அடுத்து டினாமினேட்டர் பாருங்க டினாமினேட்டர் 1 இருக்குதா வந்து 1 இந்த 1 இருக்குதா இந்த 1 சார் நீங்க sin ஸ்கொயர் θ பிளஸ் cos ஸ்கொயர் θன்னு சொல்லலாமா எஸ் சார் இந்த 1 டினாமினேட்டர் 1 இருக்குலமா 1 வந்து நீங்க sin ஸ்கொயர் θ ஓகே ஆமா ஓகே யா இப்போ எஸ் சார் இந்த θக்கு நீங்க எதனால a ன்னு போட்டுக்கலாம் b ன்னு போட்டுக்கலாம் c ன்னு போட்டுக்கலாம் ஆனா எனக்கு என்னோட தேவைக்காண்டி இந்த 1 அப்படிங்கறத நான் sin ஸ்கொயர் θ பை 2 பிளஸ் cos ஸ்கொயர் θ பை 2 சொல்லலாம்ல அதாவது θன்னு போட்டுருந்தா θ பை 2 போடுங்க அவ்வளவுதானே ஓகே தானேமா ஏன் அப்படி பண்றோம் அது சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன் அதாவது நம்மளோட இந்த ரிசல்ட்டோட சிம்பிளிஃபிகேஷன் காண்டி அதாவது
இந்த ஒண்ணுங்கிறத sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஒண்ணுன்னு போட்டுக்கலாம். ஆனா எனக்கு இந்த மேல வந்து x/2 இருக்குதா, நியூமரேட்டர்ல x/2 தான் இருக்குது. அதனால நான் இந்த ஒண்ணுங்கிறத டிவைட்ல 2 வர மாதிரி நீங்க எழுதுனீங்கன்னா இது எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா sin ஸ்கொயர் x/2 பிளஸ் காஸ் ஸ்கொயர் x/2 போட்டோம் தப்புன்னு கிடையாது இல்லம்மா. அதாவது நீங்க தீட்டா பை 2 கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா எனக்கு வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணணும். அப்ப நீங்க x/2 தான் போட்டாதான் சிம்பிளிஃபை பண்ண முடியும். நீங்க தீட்டா கொண்டு வந்தீங்கன்னா உள்ள சிம்பிளிஃபை பண்ண முடியாதுமா. ஓகேவா? ஓகே சார். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதான் முக்கியம் சார். அடுத்து sin x இருக்குதுல்ல, அப்ப sin x இன்னொரு ஃபார்முலா படிச்சோம் சார். sin 2x ஒரு ஃபார்முலா படிச்சோம்ல, என்ன ஃபார்முலா? 2 sin x cos x படிச்ச ஞாபகம் இருக்காமா? எஸ் சார். ஆனா இங்க வெறும் x தானே சார் இருக்கு, பக்கத்துல 2 இல்லையே. அப்ப ஆங்கிள நீங்க 2 ஆல் டிவைட் பண்ணுங்க. அப்ப எல்லா ஆங்கிளையும் நீங்க 2 ஆல் டிவைட் பண்ணா அப்ப எப்படி எழுதலாம்? sin x is equal to 2 sin x/2 into cos x/2 போடலாமாமா? அப்ப இந்த ஸ்டெப் நமக்கு எப்படி மாற போகுது பாருங்க. சோ மைனஸ் 2 sin x divided by 2 cos x divided by 2. சோ இது வரைக்கும் புரிஞ்சுச்சா பாருங்கம்மா. சோ முதல் ஸ்டெப்பே நிறைய இருக்குது, அது நீங்க கேர்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இஸ் ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் அப்படி எழுதியாச்சுமா, ஒண்ணுமே பண்ணல. இப்போ நியூமரேட்டர் பாத்தீங்கன்னா இந்த cos ஸ்கொயரை நீங்க a ஸ்கொயர்னு சொல்லுங்க, sin ஸ்கொயரை b ஸ்கொயர்னு சொல்லுங்க, நடுவுல மைனஸ் இருக்குமா. வாட் இஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலாமா? a plus b into a minus b எழுதலாமா? அப்ப இத நான் cos x/2 plus sin x/2 எழுதிக்கிட்டேன் into cos x/2 minus sin x/2 போட்டுக்கலாமா? எஸ் சார். whole thing divided by இப்ப அடுத்து பாருங்க, இப்ப கீழே உள்ளதுல இந்த cos நான் a ஸ்கொயர்னு சொல்றேமா, பிளஸ் sin நான் b ஸ்கொயர்னு சொல்றேமா, மைனஸ் 2 இந்த cos ஏன்னு சொல்றேன், இதை b ன்னு சொல்றேன். பாருங்க a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் வெரி குட் a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர். அப்ப a உடைய ஆன்சர் யாரு அப்படின்னா காஸ். நம்ம எதனால எடுத்துக்கலாம், ஆனா ஃபர்ஸ்ட் இங்க காஸ் வச்சு ஈஸியா இருக்கும். அப்ப காஸ் x/2 பிளஸ் sin x/2 the whole square, a plus b the whole square, bracket க்ளோஸ் பண்ணியாச்சு. இது வரைக்கும் டவுட் இருந்தா சொல்லுங்கம்மா. இல்ல சார். டவுட் இல்ல, கிளியரா இருக்குல்ல? எஸ் சார். ஓகேமா. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ல பாருங்க, கீழே டினாமினேட்டர்ல cos x/2 plus sin x/2ங்கிறது 2 டைம்ஸ் இருக்குதா, ஸ்கொயர்ல இருக்குதா. அப்ப இங்க 1 டைமுக்கு இந்த 1 டைம் அப்படி கட் ஆயிருமாமா? எஸ் சார். மீதி டினாமினேட்டர்ல யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ். சோ நியூமரேட்டர்ல cos x/2 minus sin x/2 divided by இங்க cos x/2 plus sin x/2 இருக்காங்க. ஓகேவாமா? எஸ் சார். இப்போ இதோட சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த tan இன்வர்ஸ் வெளியே இருக்குதா, உள்ள எப்படியா நீங்க tan கொண்டு வரணும், வெளியே இல்ல கொண்டு வந்தாதான் கேன்சல் பண்ண முடியும். அப்ப எப்படி நான் tan கொண்டு வருது, அதுக்கு நம்ம இன்னும் நிறைய ஃபார்முலாஸ் படிக்கணும் சரிங்களா. அப்ப என்ன பண்ண போறேன், இந்த ஸ்டெப்ல நியூமரேட்டர் டினாமினேட்டரை cos x/2 டிவைட் பண்ண போறேன். divided by cos x/2 on numerator and denominator. சரிங்களாமா? நியூமரேட்டரையும் cos x/2 டிவைட் பண்ண போறேன், டினாமினேட்டர் டிவைட் பண்ண போறேன். இப்போ ஒரே வேலை ஆன்சர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதல, பாத்துட்டே வாங்க. tan இன்வெர்ஸ் போட்டுனாமா, இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் cos x/2 டிவைட் பண்ணா cos x/2 கட் ஆயிருமா, அப்போ 1 வந்துருமாமா? எஸ் சார். மைனஸ் இப்போ sin x/2 கீழே cos x/2, sin by cos வாட் இஸ் ஆன்சர்மா? எது? sin by cos tan x/2 வருமாமா? செகண்ட் டேர்ம் இல்ல, sin by cos ஆன்சர் tan. எஸ் சார். கரெக்ட் இல்லையாமன்னு எழுதி காட்டவா? புரியுதாமா? எஸ் சார். அதாவது sin x/2
by cos x by 2 னா sin by cos ஆன்சர் tan மா நிக்கலாமா Yes, sir. Yes, sir. Cos by sin and tan. Yes, sir. எஸ் cos by sin தான் cot சரிங்களா இங்க sin by cos என்ன அர்த்தம் உங்களுக்கு வந்து tan தான் வரும் சரிங்களாமா divided by மறுபடியும் ஃபர்ஸ்ட் டேர்ம் cos x by 2 cos ஆல் டிவைட் பண்ணா வாட் இஸ் ஆன்சர் 1 வந்துருமாமா Yes, sir. பிளஸ் sin நீங்க cos ஆல் டிவைட் பண்ணா tan வந்துருமா Yes, sir. நம்ம புரியுதா இல்லையா போய் சொல்லாதீங்க இல்ல புரியுது சார் நீங்க எல்லாத்தையும் வந்து அந்த cos x by 2 ஆல டிவைட் பண்றீங்க அப்ப நமக்கு வந்து cos x வந்து கேன்சல் ஆயிடும் அந்த cos x by 2 cos x by 2 so you will get 1 அப்புறம் sin x by 2 by cos x by 2 will get tan x by 2 sin by cos is tan very good அதே மாதிரி டினாமினேட்டர் சேம் ஓகே தானே எஸ் சார் மறுபடியும் இன்னொரு ஃபார்முலா வேற படிக்க போறோம் சரி வழி இல்ல படிச்சுதான் ஆகணும் சரிங்களா என்ன ஃபார்முலா சார் அப்படின்னா ஃபார்முலா பாத்துக்கங்க tan a plus b சார் இதோட ஃபார்முலா என்ன சார் tan a சாரி நான் இங்க வந்து மைனஸ் கொடுக்கிறேன் இங்க வந்து நான் மைனஸ் போட்டு ஃபார்முலா தான் ஈஸியா இருக்கும் இந்த ஃபார்முலா சொல்றதுக்கு tan a minus tan b divided by 1 minus 1 plus tan a tan b ஓகே தானேமா எஸ் சார் ஓகே நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த a அதாவது இங்க 1 இருக்குதாமா 1 பாருங்க இங்க 1 இருக்குது 1 minus tan x by 2 இருக்குதா டிவைடட் பை இங்க 1 பிளஸ் அப்படின்னா 1 பிளஸ் இங்க tan x by 2 பக்கத்துல இந்த tan x by 2 பக்கத்துல நான் எக்ஸ்ட்ரா இன்டு 1 கூட தப்பா நோ சார் 1 into tan x by 2 ஆன்சர் tan x by 2 தான் வரப்போகுது நான் இப்போ எக்ஸ்ட்ரா என்ன பண்ண 1 போட்டுட்டேன் இப்போ நான் அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்றேன் எப்படி சேஞ்ச் பண்றேன் பாருங்க அதாவது இந்த ஃபார்முலா மாதிரி மாத்தணும் இந்த ஃபார்முலா மாதிரி மாத்துறா இருந்தா ஃபர்ஸ்ட் tan வரணும் அப்ப இந்த இடத்துல இந்த 1 நீங்க tan-ஆ மாத்துனா tan எந்த டிகிரிக்கு 1 வரும் tan எந்த டிகிரிக்கு 45 pi by 4 ரைட் மைனஸ் tan x by 2 divided by இந்த கீழ உள்ள ஃபர்ஸ்ட் ஒன் அப்படியே வச்சுக்கோங்க பிளஸ் செகண்டா ஒரு 1 இருக்குதா இத tan-ஆ மாத்துங்க அப்ப ஆன்சர் tan pi by 4 tan x by 2 போடலாமா எஸ் சார் இப்போ இத இந்த ஃபார்முலா கூட கம்பேர் பண்ணி பாருங்க இந்த ஃபார்முலா கூட கம்பேர் பண்ணி பாருங்க நான் கம்பேர் பண்றேனே ஃபர்ஸ்ட் tan இருக்குதா a ஓட ஆன்சர் யாரு 5/4 வெரி குட் b ஓட ஆன்சர் யாரு x by 2 எஸ் இந்த இத நான் இந்த ஃபார்முலா மாதிரி நான் ரீகெயின் பண்றா இருந்தா இதை எப்படி எழுதலாம் பாருங்க இஸ் ஈக்குவல் டு tan inverse of tan a plus b a ஓட ஆன்சர் pi by 4 minus b ஓட ஆன்சர் x by 2 ஓகே தானம்மா எஸ் சார் இப்போ இங்க யார் கேன்சல்மா tan inverse tan cancel out so what is the remaining answer pi by 4 minus x by 2 so இதான் நமக்கு தேவையான simplification result எஸ் சார் புரியுதாமா ஆமா சார் அதாவது நமக்கு வந்து ஸ்டெப் நிறைய இருக்குது நிறைய ஃபார்முலா இன்வால்வ் ஆகுது ஸோ நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிக்க ஈஸியா ட்ரைன் ஆயிரும் மற்றபடி ஒண்ணுமே கிடையாது சிம்பிள் லாஜிக் தான் படிச்சீங்கன்னா இன்ஷா நீங்க டாப்பர் தான் இன்ஷால்லா ஓகேவாமா எஸ் சார் அவ்வளவுதான் நமக்கு ஒண்ணுமே இல்ல யாரோ ஒரு ஆள் கண்டுபிடிச்ச விஷயத்தை நம்ம திரும்ப படிக்கிறோம் ஸோ யாருக்குமே அல்ல குறைஞ்ச அறிவுலாம் கொடுக்குற நீ முயற்சி பண்ணு நான் தரேன்னு சொல்றேன் நீங்க முயற்சி பண்ணிட்டீங்கன்னா you got the send in mathematics examination inshallah okay next time போலாமா yes sir answer வந்து pi by 4 plus x by 2 okay தானமா pi by 4 actually minus வந்திருக்கும் இங்க plus x by 2 னு வரணும் அப்படிதானே நம்ம இது மைனஸ் வந்திருக்கு என்ன ரீசன் நம்ம இன்னும் தப்பா எழுதிட்டோமா தப்பா எழுதிட்டோம் தெரியுதாமா என்ன மிஸ்டேக் பண்ணிருக்க பாருங்க 10a plus 10 ஆக்சுவலா இந்த இதை மிஸ்டேக் பண்ணிக்க தெரியுதா உனக்கு நடுவுல மைனஸ் தானே இருக்குது அப்ப a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தானமா எஸ் சார் அவங்க மைனஸ் வரும் சரிங்களா மைனஸ் வந்துச்சுன்னா யார் இங்க கேன்சல் ஆவாங்க அப்படின்னா மைனஸ் டைம் தானே கேன்சல் ஆகும் பிளஸ் டைம் கேன்சல் ஆகாது இல்ல அப்ப இங்க மைனஸ் தான் நமக்கு கேன்சல் ஆகும் மைனஸ் கேன்சல்
அப்ப கண்டிப்பா அடுத்த ஸ்டெப் நமக்கு யார் வருவாங்க, இங்க பிளஸ் தான் நமக்கு வருவாங்க. சரியா, பிளஸ் மத்ததெல்லாம் ரைட் தான், கீழே நமக்கு மைனஸ் வருவாங்க. சரிங்களா, கீழே என்ன வருவாங்க, மைனஸ் வருவாங்க. நான் தெரியாம நானும் கவனிக்கல. சரிங்களா, ஓகே. ஸோ அடுத்து என்ன வருவாங்க, ஸோ மேல நமக்கு பிளஸ் வருவாங்க. ஸோ கீழே நமக்கு யார் வருவாங்க, மைனஸ் வருவாங்க. கரெக்ட் தானேமா, கரெக்டா இல்லையாமா? அப்ப நமக்கு இங்க வந்து நமக்கு வந்து பிளஸ் ஃபார்ம்ல தான் அப்படி இங்க பிளஸ் வரும். அப்படிதானேமா? அப்ப நமக்கு இங்க மேல பிளஸ், ஸோ கீழே உங்களுக்கு என்ன வந்துச்சு, மைனஸ். கீழே மைனஸ்னா அப்ப மேல நமக்கு பிளஸ் போட்டுருவீங்களா? ஸோ மேல பிளஸ், ஸோ கீழே நமக்கு யாருமா, கீழே நமக்கு யார் வருவாங்க, மைனஸ் வருவாங்க. சரிதானேமா? ஸோ நமக்கு மைனஸ் வரும். அப்ப இந்த ஃபார்முலால கொஞ்சம் மறுபடியும் மாத்திக்கிறேன். ஸோ ஃபார்முலா நீங்க மாத்தினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், மேல வந்து பிளஸ், கீழே வந்து மைனஸ்னா இங்க பிளஸ் ஃபார்முலா வரும். அப்ப நமக்கு இங்க பிளஸ் அண்ட் சேம் டைம் இங்க நமக்கு பிளஸ். சரிதானேமா? எஸ் சார். டவுட் இருக்குதா? இல்ல சார். சரியா கவனிக்க. சரிங்களாமா? அப்ப ஆன்சர் பை பை 4 பிளஸ் எக்ஸ் பை 2. கரெக்ட் தானேமா? எஸ் சார். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 5. மறுபடியும் இதனுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தேவை. ஓகே தானேமா? இதனுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வேணும், பார்த்துட்டே வாங்க. cot inverse 1 by root of x square minus 1 x greater than 1 in the simplest form. X greater than 1 in the simplest form. Okay தானேமா? சார் இதனுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வேணும். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் சார். ஓகே. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் சம்ல என்ன பண்ணோம், அதே மாதிரி இங்க செகண்ட் சம்ல பண்ண போறோம். சோ கேர்ஃபுல்லா கவனிச்சு வாங்கம்மா. எஸ் சார். இப்போ இந்த இடத்துல நான் இத சார் ஓகேம்மா, ஓகே ஓகே. இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கவனிங்கம்மா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எக்ஸுக்கு பதிலாக நம்ம எந்த வேல்யூ எடுக்கணும் அப்படிங்கறத நம்ம மெமரைஸ் பண்ணி தான். சரிங்களாமா? இங்க காட் இன்வெர்ஸ் இருக்குதா இல்லையா? நம்ம உள்ள எப்படியா நீங்க காட் கொண்டு வரணும். காட் அப்ப என்ன பண்றேன், லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டான்னு எடுக்கிறோமா, சீக்கன் தீட்டா. சரிங்களா? என்னது, சீக்கன் தீட்டா. இப்ப அந்த வேல்யூ அப்ளை பண்ணிட்டே வர பாருங்க. சோ காட் inverse bracket குள்ள 1 minus root of x square minus 1 ஓகேங்களா, is equal to cot inverse of 1 by root of x க்கு பதிலா secant போடலாமா? அப்ப எப்படி எழுதுவீங்க, secant square theta minus 1. ஓகே தானேமா? இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலானா 1 plus tan square theta equal to secant square theta. அப்ப நமக்கு tan square theta வேணும்னா அந்த 1 கொடுத்தா எப்படி எழுதலாம், secant square theta minus 1 போட்டுக்கலாமா? எஸ் சார். அப்ப இந்த secant square theta minus 1 என்ன போடலாம், tan square போடலாமா? அப்ப is equal to cot inverse of bracket 1 by root of answer tan square theta. அப்போ tan square theta வெளிய வந்து tan மாறிடுவாங்களா? அப்ப is equal to cot inverse of bracket 1 by tan theta மாறுவாங்களா? சோ tan அப்படினா யாரு ரெசிப்ரோக்கல் cot cot inverse எப்படி எழுதுவீங்க, cot theta ன்னு போடலாமா? அப்போ cot inverse cot cancel answer theta ன்னு வரும். எனக்கு theta வேணும்ல, அப்ப theta வேணும், அந்த secant இங்க வந்து எப்படி மாறும், secant inverse மாறுமா? அப்போ theta is equal to secant inverse of x. therefore நமக்கு ஆன்சர் secant inverse of x ன்னு அர்த்தம். இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். புரியுதா பாருங்கம்மா? ஓகே சார். டவுட் இருக்குதாமா? நோ சார். இது நம்ம டிஃபரண்ட் மெத்தடாவும் சால்வ் பண்ணலாம்ல? அதாவது இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு காட் இன்வெர்ஸ் இருந்தா இது காட்டை தான் நீங்க கொண்டு வரும் உள்ள. இந்த இடத்துல காட் இன்வெர்ஸ் ஆன்சர் காட் உள்ள வந்திருக்கா, அப்படின்னா காட் இன்வெர்ஸ் காட் கேன்சல் ஆகும். சோ வேற எப்படி நீங்க ட்ரை பண்ணாலும் உங்க ஆன்சர் வராது, ரொம்ப ரிஸ்க் தான். நீங்க வேற எப்படி நீங்க திங்க் பண்ணலாம், எக்ஸுக்கு பதிலா நீங்க ஏன் சைனை போடக்கூடாது, எக்ஸுக்கு பதிலா நீங்க ஏன் வந்து டேனை போடக்கூடாது, அப்படி நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிறது கஷ்டம்.
ரொம்ப ரொம்ப ஸ்டெப்ஸ் ஆகும்னா அதாவது ரொம்ப ஸ்டெப்ஸ்னா அதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் ஃபார்ம் வரணும். ஆனா நீங்க சீக்கிரம் போட்டாதான் அது இருக்கிறதுலே ஹையஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் ஃபார்ம் கிடைக்கும். சொல்றது விளங்குதா? ரொம்ப சுருக்கிற மாதிரி கிடைக்காத சீக்கிரம் தான் நீங்க போட்டா ஓகே தானே? சோ அதனால இந்த சம் நீங்க வந்து கண்டிப்பா நீங்க மெமரைஸ் தான் பண்ணிருக்கணும். இந்த சம் கேட்டாங்கன்னா எக்ஸுக்கு என்னதான் போடுறீங்க, சீக்கிரம் டீட்டா தான் போட்டாகணும், வழி கிடையாது. சரிங்க சார் இன்ஷாஅல்லாஹ். ஓகே புரியுதா இல்லையாமா? எஸ் சார். ஓகே நெக்ஸ்ட் சம் போலாமா? எஸ் சார். ஒரு சம் கூட முடிச்சுக்கலாம் இன்ஷால்லா, டைம் கரெக்டா இருக்குதுமா. ஓகே எக்ஸாம்பிள் சம் 2.2மா. Example sum 2.2. Prove that sum na. So sum number 1. Sum number 1 ma. Okay, fine. ஆரம்பிக்கலாமா sum number 1? Yes sir. Okay, fine. இப்போ இந்த சம பொறுத்த வரைக்கும் prove that 3 sin inverse x is equal to sin inverse 3x minus 4x cube. X belongs to minus 1/2, plus 1/2 கொடுத்திருக்காங்கம்மா. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் பண்ண போறோம். ஸோ அதுவும் நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளா மெமரைஸ் தான் பண்ணிருக்கணும். ஸோ நீங்க என்ன பண்ண ஈஸியா ஞாபகம் செய்வாங்க, ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஒன்றும் இல்லை, வி நோ தட் ஒரு ஃபார்முலா படிக்க போறோமா. என்ன ஃபார்முலா அப்படின்னா sin 3 theta is equal to formula 3 sin theta minus 4 sin cube theta. இதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சா இந்த சம நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா முடிச்சிடலாம். சோ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவை நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும். ஓகே தானேமா? எஸ் சார். அப்ப let x is equals to let x is equal to அதாவது இந்த இடத்துல x is equal to sin theta எடுக்கு. அப்ப எங்கெல்லாம் நீங்க sin theta பார்க்கணும் அங்க x போட்டுருங்கம்மா. அப்ப இது எப்படி மாறும் அப்படின்னா sin 3 theta is equal to 3x minus 4x cube மாறுமாமா. ஓகேவா? இப்போ இந்த sin நமக்கு இங்க வந்தா எப்படி மாறும், sin இன்வர்ஸா மாறிடுமா? எஸ் சார். அப்ப 3 theta equal to sin inverse of 3x minus 4x cube. பாருங்க நமக்கு தேவையான ரைட் சைடு வந்துட்டா sin inverse of 3x minus 4x cube வந்துட்டா. ஆனா லெஃப்ட் சைடு வரணும்ல. அப்ப தீட்டா வேணும்ல, தீட்டா. அப்ப தீட்டா வேணும்னா இந்த sin இங்க வந்தா நமக்கு வந்து sin இன்வர்ஸா மாறுமா. அப்போ தீட்டா ஈக்குவல் டு sin inverse of x போடலாமா. sin inverse of x. அப்ப ஆன்சர் 3 sin inverse of x is equal to sin inverse of 3x minus 4x cube. அப்ப நமக்கு லெஃப்ட் சைடும் கிடைச்சிட்டு ரைட் சைடும் கிடைச்சிட்டு hence proved. சம் புரியுதாமா? டைம் முடிஞ்சிருமா பாத்துக்கங்க. டவுட் இருக்குதா? இல்ல சார், டவுட் இல்ல சார். இது புரிஞ்சிச்சா? எஸ் சார். ஓகே அல்ஹம்துலில்லாஹ். சோ முடிஞ்சிரும். சோ நீங்க க்ளோஸ் பண்ணுங்க. சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்.